ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நேற்று பார்த்தவைகளையே மறுபடியும் பார்க்கலாம். சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தன்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். சிலுவையில் இயேசு செய்த தியாகத்தின் மூலம் தேவனுடைய இரட்சிப்பு ஏற்கனவே முழுமையடைந்திருக்கிறது. நாம் செய்வதோ சொல்வதோ எதுவும் அதை மாற்ற முடியாது. ஆனால் அதற்கு இணங்கி நன்றி அறிதலின் பலியையும் ஸ்தோத்திர பலியையும் ஏறெடுக்கும் போது இரட்சிப்பின் ஸ்லாக்கியங்கள் நம்முடைய வாழ்வில் வெளிப்படும்படி வழியை வகுக்கிறோம். யோசபாத்தை போலவும் பவுல் சீலாவை போலவும் அந்த பலன்களை நாம் உண்மையில் அனுபவிப்பதற்கு முன்பு விசுவாசத்திலே ஸ்தோத்திர பலியை செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 20:5 தாவீது நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் என்கிறார். மீண்டும் உன்னத பாட்டு 6:10 கிறிஸ்துவின் மணவாட்டி கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் என்று சித்தரிக்கப்படுகிறார். தேவன் நமக்கு கொடுத்துள்ள 3 முக்கிய பயனுள்ள கொடிகள் வெளிப்படையாக அறிக்கையிடல், நன்றி செலுத்துவது, துதித்தல் என்று 3 ஆகும். முதலாவதாக நாம் வெளிப்படையாக அறிக்கையிடல் என்னும் கொடியை உயர்த்த வேண்டும். நம்முடைய குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற அல்லது நம்மை குறிப்பிட்ட தேவையை சந்திக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தையோ அல்லது ஸ்லாக்கியத்தையோ விசுவாசத்தில் தைரியமாய் பறைசாற்ற வேண்டும். பின்பு நாம் வெளியரங்கமாக அறிவித்த அந்த சத்தியத்திற்காக விசுவாசத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறுதியாக நாம் நன்றி செலுத்துவதிலிருந்து மகிழ்வுடன் துதிக்கு கடந்து செல்ல வேண்டும். இவை அனைத்தையும் நாம் நமது சூழ்நிலையில் காணப்படக்கூடிய மாற்றத்திற்காகவும் காத்திருக்காமல் கலங்கமற்ற விசுவாசத்தில் அதை செய்ய வேண்டும். தமது சொந்த வழியிலும் ஏற்ற காலத்திலும் தேவன் ஆபிரகாமுக்கு செய்தது போல நமது விசுவாசத்திற்கும் பதிலளிப்பார். நாம் எந்த சத்தியத்தை வெளியரங்கமாய் அறிவித்து தேவனுக்கு நன்றியையும் துதியையும் செலுத்தினோமோ அந்த சத்தியமானது நமது அனுபவத்தில் தோற்றமளிக்கும். இந்த வெளியரங்கமான அறிக்கை, நன்றி செலுத்துதல், துதி ஆகிய 3 கொடிகளை நாம் உயர்த்தும் போது ஒரே நேரத்தில் 2 நோக்கங்களை அடைகிறோம். முதலாவது, நாம் வெளியரங்கமாக அறிவித்த தேவனுடைய வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, நமக்கு ஆசீர்வாதங்கள் வராதபடி தடுத்து முற்படும் சாத்தானுடைய சக்திகளை முறியடிக்கிறோம். இவ்விதமாக நாம் நமது சுதந்திரத்துக்குள் வெற்றி நடை போட்டு கொடிகள் பறக்கும் படையை போல் அச்சமுறுத்துவலாய் என்னும் சாலமோனின் தீர்க்கதரிசன வார்த்தையை நாம் நிறைவேற்றுகிறோம். ஆகையால் இந்த கால வேளையில் நாம் செய்ய வேண்டியவைகள் இவைகள்தான். ஆகையால் விசுவாச அறிக்கையும் நன்றி செலுத்துவதும் துதியும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களாக மாறட்டும். அதனாலதான் தாவீது சொன்னார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இதற்கு முன்பு பார்த்தோமே, தேவனுடைய சமூகத்தில் நாம் நன்றி அறிதலோடும் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு. இதுவரைக்கும் பார்த்த ஆசீர்வாதத்தின் வழிகள், அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை பெற்றுக்கொண்டு வாழ உங்கள் அர்ப்பணிங்கள். மறுபடியும் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அதை தியானியுங்கள், அதை சொந்தப்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவதை மற்றவர்கள் காணும்படி செய்யுங்கள். நீங்கள் சிறப்பட்ட பின் மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்ததை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். அப்பொழுது உண்மையாகவே நீங்கள் வெற்றி பெற்றதற்கான அடையாளமும் ஆகும். தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேல் நடத்த அவர் போதுமானவர். உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.